துறையில 888 கோடி ஊழல் அப்படிங்கிற ஒரு எங்க நகராட்சி துறையில வேலை வாய்ப்புள்ள நகராட்சி துறையில. சரி, இடி கூட தமிழ்நாடு அரசுக்கு சொல்லியிருந்தாங்க. அதில் இவங்க தமிழ்நாடு அரசு விசாரணை நடத்தட்டும், என்ன அவுட்கம் வருதுன்னு பார்ப்போம். இடியிலேருந்து ஒரு குற்ற நடவடிக்கை அவர்களால் அறியப்பட்டு அது நகராட்சி துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரிக்கட்டும். விசாரித்து முடிவுகள் வந்த பிறகு என்ன முடிவு சொல்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம், நகராட்சி துறை என்பதை பார்த்துவிட்டு நாம் பேசுவோம். நிறைய மாநகராட்சியில் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. அதை அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அதற்கப்புறம் ஏன்னா விசாரணைன்னு வந்த பிறகு விசாரணை அறிக்கை வரட்டும். அதற்கு பிறகு என்ன தமிழ்நாடு அரசு இதில் என்ன செய்து ஊழல் செய்தவர்களை பாதுகாக்கிறதா, இல்லை அதை வெளிக்கொண்டு வருகிறதா, இல்லை யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கா என்கிறதா வெளியில் தெரிய வரும்ல. அதற்கு பிறகு நிதானமாக அதை பற்றி பேசுவோம். உச்ச நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வந்து என்ன முடிவு வருகிறதோ அதுக்கு பிறகு அதை பற்றி பேசலாம். நாமவே ஒன்று பேச வேணாம்னு நினைக்கிறேன். திமுக தேர்தல் அறிக்கையில் 4 ஆண்டுகள் கடந்து கூட இப்போ வரைக்கும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து போராட்டங்கள் போயிட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மாத்திரம் இல்ல, பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்வோம்னு சொன்னாங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம்னு சொன்னாங்க. அதுபோல அரசாங்கத்தில் உள்ள அனைத்து துறை ஊழியர்களுக்கும், ஏன் மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் என அனைத்து தரப்பு விவசாயிகள் உட்பட அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிறைவேற்றி தருவதாக சொன்ன வாக்குறுதிகளில் 90% இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் நம்ம எல்லாம் உறுத்தி கொண்டிருப்பது என்னவென்றால், 24 இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தோம், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருந்தோம், கொலை கொள்ளை என்பது போதை மருந்து பழக்கத்தால் அதிகமாகி இருக்கிறதும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, அது சிறு குழந்தையிலிருந்து வயதான மூதாட்டி வரை வீடுகளிலே தனியாக இருப்பவர்களுக்கும் பெரிய கொடுமைகள் இழைக்கப்பட்டதெல்லாம் பார்த்திருப்பீங்க, கொலைகள்லாம். இவ்வளவு இருந்தும் 24 பாராளுமன்ற தேர்தலிலே திமுக 39 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றிருப்பதுதான் நமக்கெல்லாம் உறுதி கொண்டிருக்கிறது. அதை திமுகவை எதிர்க்கின்ற அத்தனை கட்சிகளும் சுய பரிசோதனை செய்து கொண்டு அது சரி செய்துதான், அதை சரி செய்வதன் மூலம்தான் வருகிற தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா திமுக கூட்டணி பலம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தோட வலிமையாக இருக்கிறார்கள். இன்னும் என்டிஏ கூட்டணியில் இருந்த சில கட்சிகளோடு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாகத்தான் தகவல் வருகிறது. என்டிஏ கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறது. இன்னொன்று தவேக என்ற புதிய வரவு வேறு இருக்கிறது. இதையெல்லாம் என்னவென்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே நினைக்கின்ற கட்சிகள் அதையெல்லாம் உறுதியாக சரி செய்யவில்லை என்றால் திமுகவை வீழ்த்துவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பது நான் யதார்த்தமாக சொல்கிறேன். அதுக்காக திமுகவோட கூட்டணி போறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லல. நேற்று கூட உங்கள்கிட்ட சொல்ல, தவேக தலைமையில ஒரு பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே திமுக நான் பாக்குறேன், நீங்க ஹெட்லைன்ல தவேக தலைமையில பலமான கூட்டணி அமைப்புலாம் சொல்லல. தவேக தலைமையிலும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது, 4 முறை போட்டி இருக்கும் என்று சொன்னேன். அதுல நண்பர் சீமான் தனித்து போட்டிடுவார்.
தேசிய ஜனநாயக கூட்டணி, ஆளும் கட்சி திமுக கூட்டணி, அதை தாண்டி தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனா அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த இயக்கத்திலே இணைந்து அவர் கூட்டணிக்காக பல முயற்சிகள் செய்வதை நாம் கேள்விப்படுகிறோம். தாவேகா தலைமையில் ஒருவேளை கூட்டணி அமைந்தால் அது என்டிஏ கூட்டணியை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஏதோ பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட வருத்தத்தினால சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். இப்ப நான் பேசுறது எல்லாமே யதார்த்தத்தை பேசுகிறேன். திமுக மீது இத்தனை குற்றச்சாட்டுகள், இத்தனை போராட்டம், நீங்கள் சொன்னது போல நகராட்சித்துறை உட்பட பல துறைகளிலே ஊழல் முறைகேடுகள், குற்றச்சாட்டுகள், பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்கிறேன் என்று சொன்னார்கள், பகுதி நேர மருத்துவர்கள், செவிலியர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள், அதுபோல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்றார்கள். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலம் தேர்வுகள் நடைபெற்று அதன் மூலம் இந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வந்தது என்றே தெரியவில்லை. வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது, எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கிறது என்பதெல்லாம் எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாத சூழ்நிலையிலும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முழுவதும் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்ன என்பதை திமுகவை உண்மையிலேயே வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகள் அதை சுய பரிசோதனை செய்து அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் திமுக இன்றைக்கு மிருகபலத்தோடு இருக்கிற திமுகவை, ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற திமுகவை வீழ்த்த முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை.